ரொம்ப மோசம் உண்மையிலேயே. தூங்கி வந்து ஃப்ரெஷ்ஷா வரேன்னா பாத்துங்க, அந்த அளவுக்கு தூங்க வச்சிருக்கு இந்த படம். ரொம்ப ஒஸ்டியா உண்மையிலேயே. இந்த படத்தை பாக்குறதுக்கு சும்மாவே இருக்கலாம், அப்படி இருக்கு இந்த படம். ராஷ்மிகா மந்தனா எதுக்கு வருதுன்னு தெரியல. ஊர்ல எல்லாரும் தான் கஷ்டப்படுறோம், எங்களுக்கெல்லாம் ராஷ்மிகா மந்தனா வரமாட்டேங்குது, தனுஷுக்கு மட்டும் வருது. அது எப்படின்னு தெரியல. நாகார்ஜுனா அவரே இந்த படத்துல சும்படிக்கு தான் விட்டுருக்காங்க. எதையுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லையா, ரொம்ப ஒஸ்ட் படம். எதுவுமே ஒரு நேர்கோட்டில் போகாம ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒஸ்ட் படம், ஒஸ்ட். இல்ல படம் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு, பட் ஆனால் எல்லா படத்தையும் நம்ம ட்ரைலர் வச்சு டிசைட் பண்ண முடியாது. உள்ள வேற மாதிரி இருக்கும். சரி, நல்ல டேரக்டர்றாங்க சேகர் கமலா, சரி ஓகே ஏதோ இருக்கும்னு நினைச்சு உள்ள போய் உட்காந்து பார்த்தோம். ட்ரைலரை விட ஒஸ்டா இருக்கு படம், ரொம்ப கேவலமா இருக்கு படம். இது எதுக்கே 3 மணி நேரம் எடுத்தீங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இன்டர்வலுக்கு முன்னாடி தனுஷ் தப்பிச்சு போறாரு, அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கணும். தனுஷ் வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்காரு, ஏதோ ஒரு விஷயம் தெரியுதுன்னு. எதுவுமே இல்லாம போறாரு வராரு, ஒரு வீட்டுக்குள்ள போறாரு, பணத்தை கட்டுக்கட்டா எடுக்கிறாரு, ஒரு கார்பரேட் வில்லன் இருப்பாரு, அவர் வீட்டுல வந்து அவர் வீட்டு வாசல்ல வந்து பணத்தை கொட்டுறாரு, குப்பை வண்டியில கொட்டுற வரி தப்பிச்சு போயிடுறாப்புல, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக்.